இந்த ஹேர் டைய நம்ம செய்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா எப்ப வேணாலுமே யூஸ் பண்ணிடலாங்க. ரொம்ப அவசரமா வெளியில கிளம்பணும் போது இந்த ஹேர் டைய அப்ளை பண்ணிட்டோம் பாருங்க. இப்படிதான் நம்மள கையில ஒட்டுற மாதிரியே நம்மளுடைய ஹேர்லயும் நல்ல ஒரு கருமையான நிறத்தை கொடுக்கும், போகவே போகாதுங்க. இந்த ஹேர் டை எப்படி ப்ரிப்பேர் பண்றது அப்படின்றத பார்க்கலாம். 3 பொருளை வச்சுதான் நம்ம ப்ரிப்பேர் பண்ணிருக்கோம். இந்த ஹேர் டை பண்றதுக்கு ஒரு அடி கனமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. இரும்பு கடாய் தான் எடுக்கணும்னு அவசியம் கிடையாது. நீங்க அடி கனமா இருக்கிற பாத்திரமா பார்த்து எடுத்துக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணி சிம்ல வச்சுக்கோங்க. 2 டீஸ்பூன் அளவு கருஞ்சீரகம் சேர்த்துக்கோங்க. இந்த கருஞ்சீரகம் நம்மளுடைய ஹேருக்கு நல்ல ஒரு கருமையை கொடுக்கும். இந்த ஹேர் டை பண்ணும்போது இந்த கருஞ்சீரகத்தை யூஸ் பண்றதுனால நம்மளுக்கு நல்ல ஒரு ஹேர் growth-ம் கருஞ்சீரகத்தினால எந்த விதமான சைடு எஃபெக்டும் வராது. இது நம்ம கருஞ்சீரகத்துல எண்ணெய் காய்ச்சி நம்ம ஹேர்ல அப்ளை பண்ணிட்டு வந்தோம்னா நம்மளுடைய ஹேர் எப்பயுமே கருமையா இருக்கும், இளநரையே வரவே வராதுங்க. இப்போ அடுத்த பொருள் பாத்தீங்கன்னா கடுகு தாங்க. நம்ம எந்த அளவுக்கு கருஞ்சீரகம் எடுத்துக்கிறோமோ அதே அளவு கடுகும் எடுத்துக்கோங்க. கடுகும் பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஹேர்ல வரக்கூடிய கருமைய நம்ம இந்த ஹேர் அப்ளை பண்ணும்போது நல்ல ஒரு கருமை ஏற்படும். அந்த கருமைய ரொம்ப நாளைக்கு தக்க வைக்கிறதுக்கு இந்த கடுகு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அடுத்து ஒரு பொருள் சேர்க்க போறோம். இது பாத்தீங்கன்னா மருதாணி இலை. மருதாணி இலைய நான் காய வச்சு எடுத்து வச்சிருக்கேன். உங்ககிட்ட மருதாணி இலை இந்த மாதிரி காஞ்சது இல்லை அப்படின்னா நீங்க மருதாணி பவுடர் சேர்த்துக்கோங்க. மருதாணி பவுடர் நல்ல குவாலிட்டியா ஆன்லைன்ல பார்த்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இல்ல உங்க பக்கத்துல நாட்டு மருந்து கடை இருந்துச்சுன்னா நீங்க அதுல கூட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் நல்ல கருமையா வறுவரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க. இந்த மருதாணியை சேர்க்கறதுனாலையும் நம்மளுடைய முடி நல்ல கருமையா மாறிடுங்க. இத நம்ம டக்குன்னு அவசரமா எங்க போனாலுமே நீங்க எடுத்து அப்ளை பண்ணிட்டு கிளம்பிடலாம். இந்த ஹேர் டைய ப்ரிப்பேர் பண்ணி ஒரு பாட்டில்ல ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். வச்சுட்டு நீங்க வெளியே கிளம்பும் போது டக்குன்னு ஆயில் அப்ளை பண்ற மாதிரியே நீங்க அப்ளை பண்ணிட்டு வெளியில கிளம்பலாம். ஹேர் டை அடிச்ச மாதிரியே தெரியாது. அந்த அளவுக்கு சூப்பரான எஃபெக்டிவான ஹேர் டை தாங்க. 10 வயசு 15 வயசுல இருந்தே இப்ப நரைமுடியெல்லாம் வர ஆரம்பிச்சிருது. 10 வயசா இருந்தாலும் சரி 15 வயசா இருந்தாலும் சரி உங்களுக்கு 80 வயசுல கூட இந்த ஹேர் டைய நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஒரு வெள்ளை முடி கூட நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியாது. அந்த அளவுக்கு இது நல்ல ஒரு பெஸ்டான ரிசல்ட்டை கொடுக்கும். நல்லா கருக வச்சிருந்துங்க. மீடியம் ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க. பொருட்கள் எல்லாம் போடுற வரைக்கும் சிம்ல வச்சுட்டு அதுக்கப்புறமா மீடியம் ஃப்ளேம்ல வச்சுட்டு நல்லா கருமையா வறுத்து எடுத்துக்கோங்க. பாருங்க எவ்வளவு நல்ல புகை வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நல்லா கருமையா ஆயிருச்சு பாருங்க. இந்த மாதிரி நல்லா கருமையா ஆகணும். அப்பதான் நம்மளுக்கு பவுடர் நல்ல கண்ணங்கரேர்னு கிடைக்கும். முடியும் நல்ல கண்ணங்கரேர்னு மாறுங்க. இந்த ஹேர் டைக்கு இந்த மருதாணி நல்ல ஒரு கருமையை கொடுக்கும். கடுகு நல்ல ஒரு பிசுபிசுப்பு தன்மையை கொடுக்கறதுனால ஹேர்ல நல்லா ஒட்டுங்க. நீங்க அதை அப்ளை பண்ணிட்டு தலகாணில எல்லாம் ஒட்டுன்னு பயப்பட வேண்டாம். தலகாணில எல்லாம் ஒட்டாது. பட் முடிய நல்லா முடியில நல்லா பிடிக்கும். வெள்ளை முடி எல்லாமே நல்ல கருமையா மாறிடும். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப நேரம் வைக்க வேண்டாங்க. பாருங்க நல்ல கருமையா ஆயிடுச்சு. இதை வேற ஒரு பாத்திரத்துல மாத்திடுங்க. இல்லைன்னா உங்களுக்கு வெள்ளை வெள்ளையா பூத்த மாதிரி ஆயிரும், சாம்பல் மாதிரி ஆயிரும். உங்களுக்கு கருப்பா டை கிடைக்காது. இதை ஒரு பாத்திரத்துல நான் மாத்திக்கிறேன். செம்ம சூடு. இந்த மாதிரி நல்லா பரப்பி விட்டுருங்க. அப்பதான் சாம்பல் குத்தாம இருக்கும். நல்லா பரப்பி விட்டுட்டு நல்லா ஃபேன் காத்துல வச்சிருங்க. சீக்கிரமா ஆறிடும் உங்களுக்கு. பாருங்க நல்லா ஆறிடுச்சு. பாருங்க கையில மசுக்குனாலே நல்லா பொடியாகுது பாருங்க. இந்த அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கணும். இப்போ இதை நம்ம ஒரு மிக்ஸி ஜார்ல போட்டுட்டு நல்லா ஃபைன் பவுடரா ஆக்கி எடுத்துக்கலாம்.
இப்போ பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்க அரைச்சி எடுத்தாச்சு. இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பவுடரா அவ்வளவா வராது, இதை வந்து சலிக்க முடியாது. அதனால நல்லா நைஸா ஃபர்ஸ்டே அரைச்சிருங்க. அரைச்சிட்டு இதை வந்து ஒரு பவுல்ல மாத்திக்கலாம். இதுல வந்து கடுகு சேர்த்திருக்கிறதுனால உங்களுக்கு கொஞ்சம் ஆயிலியா இருக்கும், அதனால நமக்கு பவுடர் ஃபார்ம்ல வராது. இந்த மாதிரி கொஞ்சம் கெட்டியா தான் வரும். ஸோ நீங்க அரைக்கும் போதே நல்லா வந்து மைய அரைச்சுக்கோங்க, இல்லைன்னா நம்ம சலிக்க முடியாது இந்த மாதிரி ஈரப்பதமா இருக்கிறதுனால. பாருங்க நம்மளுக்கு ஹேர் டை பவுடர் ரெடி ஆயிருச்சு. இப்ப இதை வச்சுதான் நம்ம ஹேர் டை வந்து ப்ரிப்பேர் பண்ண போறோம். இந்த ஹேர் டை நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா அவசரமா எங்கேயாவது வெளியில கிளம்பும் போது டக்குன்னு வெள்ளை முடி இருக்கிற இடத்துல எல்லாம் எடுத்து அப்ளை பண்ணிட்டு கிளம்பிடலாம். இப்ப பாருங்க பவுடரே எப்படி கையில வந்து அப்புதுன்னு பாருங்க. இந்த மாதிரிதான் நம்மளுடைய ஹேர்லயும் நல்லாவே பிடிக்குங்க. இப்போ ஹேர்ல அப்ளை பண்ற அளவுக்கு நம்ம வந்து இந்த ஹேர் டைய ரெடி பண்ணி வச்சிடலாம். நம்ம ஹேர் டை ப்ரிப்பேர் பண்ணும் போதே நம்ம ஃபுல்லா ரெடி பண்ணி வச்சுட்டோம்னா அதை ஒரு பாட்டில்ல ஸ்டோர் பண்ணிக்கிட்டு நம்ம அவசரமா வெளியில கிளம்பும் போது டக்குன்னு எடுத்து இந்த ஹேர் டைய வந்து அப்ளை பண்ணிட்டு கிளம்புற அளவுக்கு ஹேர் டைய எப்படி ப்ரிப்பேர் பண்றது அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். இப்போ இதுல தேங்காய் எண்ணெய் நான் சேர்த்துக்கிறேன். உங்ககிட்ட வந்து கடுகு எண்ணெய் இருந்தா அதை சேர்த்துக்கலாங்க, இல்ல ஆலிவ் ஆயில் இருந்துச்சுனாலுமே நீங்க சேர்த்துக்கலாம். பாருங்க நல்லா வந்து கட்டி எல்லாம் இல்லாம நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்க கட்டி, ஏன்னா நம்ம கடுகு இருக்கிறதுனால கட்டி கட்டியா இருக்குது. ஸோ வந்து நம்மளுக்கு நல்லா அழுத்தி இந்த மாதிரி தேய்ச்சிங்கன்னா உங்களுக்கு நல்லா வந்து போயிடும். பாருங்க இந்த மாதிரி கொஞ்சம் டைலூட்டா இருக்கட்டும், எண்ணெய் அப்ளை பண்ற மாதிரி. அப்போ வந்து உங்களுக்கு ஸ்கால்ப்ல எல்லாம் அவ்வளவா ஒட்டாம முடியில மட்டுமே நல்லா வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இந்த எண்ணெய் எல்லாம் அப்ளை பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி இதை நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம். உங்களுக்கு கையில அப்ளை பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. பாருங்க எந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து ஒட்டுதுன்னு பாருங்க. இதே மாதிரிதான் நம்மளுடைய முடியிலையுமே நல்லா வந்து பிடிச்சுக்கோங்க, அவ்வளோ கருமையா பிடிச்சுக்கும். நம்ம ஹேர் வாஷ் பண்ணா கூட போகாது, அந்த அளவுக்கு கருமையா பிடிச்சுக்கும். இப்ப நான் வந்து கையை வந்து கழுவி காமிக்கிறேன் பாருங்க. பாருங்க தண்ணி ஊத்துனாக்குள்ளே நம்மளுக்கு வந்து கரையவே இல்லை. பாருங்க இந்த மாதிரிதான் முடியல நல்லா அப்ளை பண்ணிட்டு நம்ம எங்க வேணாலும் வெளியே போயிட்டு வரலாம். வெளியே போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா நீங்க ஷாம்பு போட்டு ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம், நல்லாவே பிடிக்குங்க. இங்க பாருங்க கையில இருக்கிறதும் போகவே இல்லை, எவ்வளவுதான் தண்ணி ஊத்துனாலுமே இது போகவே போகாது. நல்லா வந்து கருமையா முடியல பிடிச்சுக்குங்க. இந்த ஹேர் டை வந்து 70-80 வயசானவங்க கூட வெள்ளை முடியே இல்லாம இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணிக்கலாம். வெளியே கிளம்பும் போது நம்மளுக்கு வெள்ளை முடி வந்து காதோரத்தெல்லாம் தெரியும் பாருங்க. அந்த நேரத்துல அவசரமா நம்ம வந்து ஹேர் டை அப்ளை பண்ணிக்கிட்டு இருக்க முடியாது. அந்த டைம்ல இந்த ஹேர் டை வந்து நம்மளுக்கு 100% வந்து நல்ல ஒரு ஹெல்ப் பண்ணுங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்கு அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த ஹேர் டை வந்து ஒரு பாட்டில்ல நீங்க ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு எப்ப வேணாலுமே எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம்.